ஹாய். இப்போ தான் நாங்கள் கிளம்புறோம். எங்கே போகிறோன்னு தெரியல, சொல்கிறோம் எங்கே போகிறோன்ட்டு. சரிங்களா? இவர் தான் ஃப்ராங்க்லின், இவர் தான் கதீம். அவர் தான் எங்கள் டீமில். அவர் தான் என்னதுரா பார்த்துக்கோங்க. இவர் தான் எங்கள் டீம்லேயே இம்பார்ட்டன்ட் பர்சன். இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா பயம். இவர் தான் ஆமா வீடியோ எடுக்கிறவங்களாம் ஜெட்டியோட நின்றாரு. நான் சொல்லிடுவேன் நினைச்சு சொக்கா போட்டு விட்டாரு. பெரிய பையன் ஜெட்டி போட்டு வந்தா நீங்களாம் காலிடா. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னை தூங்க வச்சிட்டாங்க. இவங்க மட்டும் கப்புள்ஸாக பீச்சுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சொல்லுங்கள் ஃப்ரெண்ட், இன்னைக்கு எப்படி இருந்தது பீச்சில்? நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? எப்படி நல்லா இருந்ததா? ஏதாவது பண்ணாரா அவர்? என்ன பண்ணாரு சொல்லுங்கள். ஒரு வாரம் வேடிக்கை பார்த்தாரு, நாங்கள் இங்கே வேடிக்கை பார்த்தோம். ஐயோ வேடிக்கை தான் பார்த்தாரு. அவங்கள மாட்டினே வச்சு போட்டு தூங்கல. 12 மணியில் வெயில் உள்ளூர் வரைக்கும் ஏதாவது ஒட்டிக்கிச்சா பின்னாடி வரும்போதும்? ஆமாம் ஒட்டிக்கிச்சா? வாங்கிட்டு வந்து சட்னி தான் ஒட்டிச்சு. ஐயோ சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க சாப்பிட போறாரு. அவரு லுங்கி போட்டிருக்காரு. இந்த கண்டென்ட் எடிட் பண்ணி அடுத்து போடுவாரு. பாத்துக்கோங்க. நன்றி. பாத்துக்கோங்க லுங்கி போட்டுக்கிறாரு, உள்ள ஒண்ணுமே போடல. ஆமா இந்த கெட்டப்ல பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கீங்க? எப்பரா இருக்கேன்? போங்க பாஸ், எனக்கு வெக்கமா சொல்றா. எங்க என்ன பண்ற போல இருக்கு. சொல்றா டேய். எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. டேய் சொல்லு தங்க. தொடாதீங்க பாஸ். பாஸ் ராத்தல் பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. ஆமா எதுக்கு போன அதுக்கு தான் தூக்கி காட்டாத. வியூவர்ஸ் பார்த்தாங்கன்னா செத்துருவாங்க. அங்க பாருங்க, அங்க ஜெட்டி தான் இருக்கு. அவரோட ஹஸ்பண்ட் இவர் தான். அவர் சின்சியரா பேஸ்ட் போட்டு தொடச்சிட்டு இருக்காரு காரு. அவர் பாருங்க ஒரே பொசிசிவ் ஆகுறாரு. ஏதாவது சொன்னா பொசிசிவ் ஆகுறாரு. ஆமா அடுத்தவன் பூண்டாட்டி அடுத்தவன் புருஷன்ல வாட்டி வைக்கிறதா ஒரு குழப்பா. வானவில் பாய்ஸ் ஆயிட்டாங்க. அவனா நீ ஆயிட்டாங்க. என்ன பிரிண்ட் பண்றீங்க நீங்க? இந்த மாதிரிலாம் வீடியோல பேசக்கூடாது. எத்தனை வாட்டி நான் பீப் போடுறது? நிறைய பீப் போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். தொட்டு என்ன தொடிக்கிறீங்க? கேட்கல. திருப்பி சொல்றேன், பீப் போட கஷ்டமா இருக்குது. அப்படிதான் பண்ணுவோம். பீப் போட்டுக்கோ. என்ன சொல்லணும் சொல்றா. வீடியோ எடுக்கிறவங்க மூஞ்ச கட்ட சொல்லுங்க. ஒரு துண்டு வச்சிருப்பாரு, மூக்கு சீர்ந்து. சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் தொடுச்சுன்னு தொடிக்கிறான்னு தெரியல. பார்க்கலாம் வாங்க. சாப்பிடாம பல்லு இருக்காம எதை வச்சு தொடுக்கிறீங்க? ப்ரோ துணி ப்ரோ தற்கூரியா ப்ரோ சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். கோபி வச்சுட்டு சாப்பிடு. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பசங்க பல்லு விளக்குற இடத்துல ஜெட்டியை போட்டு வச்சுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வாஷிங் மிஷின் மேல போடுறேன்னு சொல்லிட்டு வாஷ் பேஷன் பக்கத்துலயே போட்டு வச்சிருக்கான். எப்படி நாங்க பல்லு விளப்போம்? நீ பல்லு விளக்கிறதுக்கு நான் வைக்கலையாது. ஏதோ பத்திக்கிச்சான் அப்படின்றானுங்க, புகை வருது. ஏய் வந்து ஜெட்டியாடுறா டேய். நான் பல்லு விளக்கும் போது ஜெட்டி இருந்தா அப்புறம் பல்லு விளப்பாங்க. எடு சாப்பாடு தூக்கி வச்சு போ, ஜெட்டி எடு போ. ஜெட்டி பீன்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜெட்டியை தூக்கி வாஷ் பேஷன்ல வச்சுக்கிறான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எத்துறான் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து ஈரம் பண்றான் ஃப்ரெண்ட்ஸ். அதுலயே எடுத்து லுங்கிக்குள்ள போடுறான் ஃப்ரெண்ட்ஸ். லுங்கிக்குள்ள போடுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஹேய் என் பெரிய பையன் ஜெட்டி போட்டு வந்தா நீங்களா காலி ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா வீடியோ எடுக்கிறவரோட காமெடியை? வாந்தி எடுக்கிறாரு. வாயில வச்சா வாந்தி எடுக்கு. அவர் மூஞ்ச இவர் தான் சாப்பிடுவோம். நான் பல்லு விளக்கிட்டு சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டு பல்லு விளக்குறீங்களா? பல்லு விளக்கிட்டு சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டு பல்லு விளக்குறீங்களா? டச் கட்டா ஜெட்டியோ பேஸ்ட் வச்சிருக்காங்க. எப்படி தெரியும் பல்லு விளப்பேன்? கையில தான் விளக்கணும், வாயில விட்டு. அந்த பேஸ்ட் வாய்க்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? அது பேஸ்ட் உள்ள இருக்கு.
இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறானா. தெரியும் இடையில சண்டே ஆ? நீங்க பேசுறது இல்லையா? பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன்னா? சரி இல்ல. எங்கடா போற? மக் எடுக்க போறான் ஃப்ரெண்ட்ஸ். மக் எடுக்க போறானா ஏய் வாடா குளிக்கிறதுக்கு. சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. உள்ள போய் எடுக்க பண்ணு அப்போ. ரைட்டுங்கடா. போடா சைக்கோ, சனியா முடிச்சவனே போடா. ரைட்டுங்கடா. மக் எடுக்க போயிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், பீச்சில் குளிக்கிறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இவங்க எங்களை இது கூப்பிட்டு போகிறாங்களாம் பீச்சுக்கு. அது என்ன கருமம் பீச்சுன்னு தெரியல, கோவலம் பீச்சுன்றாங்க. நம்ம வீட்டுக்கிட்டே இருக்குது மெரினா பீச்சு. ஜோல்னா தூக்கி பசங்க நம்மளை வந்து வெறுப்பு ஏற்றின்னு இருக்காங்க. டைம் என்னன்னு பார்த்தீங்களா, 1:30 மணி 2 மணி ஆகுது. 2 மணி அடிக்கிற வெயிலில் இந்த ஜோல்னா தூக்கி பசங்க பீச்சுக்கு போகிறானுங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒருத்தன் நடந்து வரான் பார்த்தீங்களா, எங்கள் கூட தான் நடந்து வந்தான். எங்கடா போகிறேன்னா பக்கத்தில் அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு போனான். மக்கு எடுத்துன்னு வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஏண்டா பீச்சுக்கு போகிறதுக்கு எதுக்கு மக்குனா என்ன சொல்லுவான் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், அவனே சொல்லுவான் மக்குக்கு பதிலாக வேறு ஏதோ எடுத்துன்னு வரான் கையில். ஃப்ரெண்ட், இந்த பையன் அவன் என் வாழ்வாதாரத்தை கெடுத்து என்னை நாசம் பண்ணதுல இந்த நாசமா போனவனும் ஒருத்தன். இவர் தனியாக நடந்து போகிறாரு, என்ன பண்ணுறாருன்னு தெரில. மக்களே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்தீங்களா, நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், தெரிதா? அதான் பீச். பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக இருக்குது. ஆ, பூனை சேர்த்து கொடுக்கா. மை காட், இதான் மக்களே பீச். பார்த்துக்கோங்க, இந்த நேச்சரை பார்க்கத்தான் இந்த ஜோல்னா தூக்கி பாய்ஸ் வந்திருக்கானுங்க. ஆ, என்னெல்லாம் பண்ணுறானுங்க பாருங்கள்.